அன்பு நண்பர்களே, நான் ரமேஷ் மணிகண்டன், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். நாம இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குடும்ப நல வழக்குகள். அந்த வழக்குகளில் ஆடியோ, வீடியோ, ஃபோட்டோஸ் இது போன்ற ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அது ஒரு சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. எவிடன்ஸ் ஆக்டில் 65B செக்ஷனில், அல்லது இப்போ புது ஆக்டை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் ஆக்ட் புதுசு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 63 சொல்லுவாங்க. அதில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வைக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸு, வீடியோஸ், அப்புறம் அந்த ஆடியோஸ் எல்லாம் அது மாதிரி டாக்குமெண்ட் எவிடன்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் எவிடன்ஸ்னு சொல்லுவோம். அதையெல்லாம் எந்த மிஷன்லேருந்து எடுத்தோம், அது ஃபோனில் இருந்தா அல்லது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கக்கூடிய அந்த அந்த மிஷனில் இருந்தால், கம்ப்யூட்டரில் இருந்தால், எதுலேருந்து எடுக்கப்படுகிறது, லேப்டாப்பில் இருந்தால், அது மாதிரி எடுக்கப்படக்கூடிய அந்த அந்த பொறிகள், அதாவது அந்த மிஷன்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதணும். எழுதி கொடுக்கறது தான் வந்து அந்த 63 சொல்லக்கூடியது, அல்லது 65Bன்னு சொல்லக்கூடிய அந்த சர்டிஃபிகேட். அதை வந்து யார் தாக்கல் செய்கிறாங்களோ அவங்களே எழுதி கொடுப்பாங்க. அப்படி எழுதி தாக்கல் செய்தால்தான் நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மீடியா வந்து இருந்து ஃபைல் பண்ணக்கூடியதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும். இது வந்து தொடர்ந்து நடைபெறுகின்ற நடைமுறை. ஆனால் இதை வந்து அர்ஜுன் பாண்டே ராவ் அப்படின்ற கேஸில் நிச்சயமாக இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சு தான் தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு மாறுபட்ட தீர்ப்பாக மத்திய பிரதேசம் ஹைகோர்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்பர் 866/2021, அதாவது ஃபர்ஸ்ட் அப்பீல் நம்பர் 866/2021 ஒரு மாறுபட்ட தீர்ப்பை தந்திருக்கிறது. அதாவது ஒரு பெண்மணி, மனைவி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. கணவன் வந்து பல பேர்கிட்ட பழகிறார் அப்படின்ற ஒரு இது, அதுக்கான ஃபோட்டோ ஆவணங்களையும் தாக்கல் செய்கிறார்கள். நான் தாக்கல் செய்யும் போது என்ன பிரச்சனைன்னா, அந்த ஃபோட்டோக்கள் எந்த ஃபோன்லேருந்து எடுக்கப்பட்டது, எந்த மிஷன்லேருந்து எடுக்கப்பட்டதுன்னு அவர்களால் தாக்கல் செய்ய முடியவில்லை. அதற்கு சில காரணங்களை அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, முதல்ல என்கிட்ட இருந்ததுங்க, அது என்னுடைய ஹஸ்பண்டுடைய ஃபோனில் தான் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து அதை மறுபடியும் எடுக்கும்போது அது சில விஷயங்களை வந்து டெஸ்ட்ராய்ட் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ஃபோன் வந்து எங்களோட ஹஸ்பண்ட் கையில் மாட்டினதுனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சில காரணங்களை சொல்லி அவர் வந்து அந்த எந்த ஆவணத்திலிருந்து, எந்த மிஷன்லேருந்து எடுக்கப்பட்டது ஃபோட்டோ அப்படின்றது தாக்கல் செய்ய முடியவில்லைன்றது தான் அவருடைய வாதம். அதை வந்து அதாவது ஃபேமிலி கோர்ட் வந்து நிராகரிச்சிச்சு. அவங்க போட்ட ஆவணம் செல்லாதுன்னு. அப்போ அது மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டுக்கு போகும்போது அங்கே ஹைகோர்ட்டில் பல விஷயங்கள் பேசப்படுகிறது. அதாவது இந்த கிரிமினல் கேஸு, சிவில் கேஸில் எவிடன்ஸ் ஆக்டில் போடக்கூடிய அந்த ஆவணங்களுடைய இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ், அதாவது இந்த எவிடன்ஸ் ஆக்டில் போடக்கூடிய சர்டிஃபிகேட், அந்த செக்ஷனில் போடக்கூடிய சர்டிஃபிகேட்ஸு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபேமிலி கோர்ட்டில் நீங்கள் வந்து அதை ப்ரொசீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப டெக்னிக்காலிட்டி விஷயத்தை வந்து ஃபேமிலி கோர்ட்டில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உண்மை இருக்கும் என்கின்ற நினைப்பு, அந்த நம்பிக்கை நீதிமன்றத்துக்கு வந்தால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க இந்த வழக்கில். அதில் குறிப்பாக என்ன அப்படின்னா, குறுக்கு விசாரணை பண்ணும் பொழுது அந்த கணவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை மறுக்கலை. அவர் அந்த ஃபோட்டோவில் அவர் இருக்கிறத மறுக்கலை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது போலியாக உருவாக்கப்பட்டதுன்ற ஒரு ட்ரிக்ஸான ஒரு பதிலை வந்து அவர் தராரு. மற்றபடி அதை மறுப்பதற்கான விஷயங்களை எதுவும் செய்யலை. ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் ஆராய்ந்து இந்த மத்திய பிரதேசம் உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது அர்ஜுன் பாண்டே ராவுடைய கேஸை இங்கே எடுத்துன்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஹிந்து மேரேஜ் ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 14 பொறுத்த வரைக்கும் என்ன ஆவணங்கள் போடப்படுகிறதோ, அந்த ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறதோ அதன் உண்மைத்தன்மை சரியென்று இருக்கும் என்று நீதிமன்றம் கருதினால் நிச்சயமாக அதை வந்து ஆராய்ந்து நீதியை வழங்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி வழங்குகின்ற விஷயத்தில் இந்த பெண்மணிக்கு டிவோர்ஸும் தராங்க. அதே டைமில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோஸ், அவங்க ஃபைல் பண்ண ஃபோட்டோஸை வந்து அந்த சர்டிஃபிகேட் இல்லாமையே எடுத்துக்கலான்னு உயர்நீதிமன்றம் ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேஷ் உயர்நீதிமன்றம் அந்த ஃபர்ஸ்ட் அப்பீலோட நம்பரையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போது
பொதுவான விஷயங்கள் என்னவென்றால், எந்த ஒரு எலக்ட்ரானிக் நம்ம பதிவுகளை நம்ம கோர்ட்ல ஃபைல் பண்ணனாலும், அந்த சர்டிஃபிகேட் இல்லாம ஃபைல் பண்ணீங்கன்னா, நிச்சயமாக செல்லாதுன்னு தான் சொல்லுவாங்க. இதுல ஒரு டிஃபரண்டான ஒரு தீர்ப்பு இது. அதனால உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்தேன். இந்த தீர்ப்புடைய கான்செப்ட்ட வந்து நீங்க நெட்ல போய் அதோட ஜட்ஜ்மெண்ட்ட படிச்சீங்கன்னா, ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய நண்பர்கள், மற்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த தீர்ப்பு வந்து உதவும்னு நினைக்கிறேன். எங்களுடைய பதிவும் நிச்சயமாக உதவும் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி, மத்த விஷயங்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பர் 9841786197. நிச்சயமாக நீங்கள் வந்து பதிவு போடுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, எனக்கு டைம் கிடைக்கும்போது நிச்சயமா இந்த மாரி பதிவுகளை நான் போடுகிறேன். நன்றி. மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதுல சந்திக்கலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே.